எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ராத்திரி சாப்பாட்டு வேலை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஐசு தீபடி எடுத்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேங்க. சரி பத்த வை, நான் வெங்காயம் தொளிக்கிறேன். நான் பத்த வைக்கிறேன். காத்தாலே மாவெல்லாம் ஆட்டி பொழுதோடைக்கு தோசை ஊட்டுக்கலான்னு குளிக்க வச்சுட்டேங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம். சரி தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு. நெருப்பு பத்த வச்சோடனே இந்த குளிருக்கு அப்படியே இதமா இருக்கு. நல்லா இந்த குளிருக்கு வந்து நல்லா இதமா இருக்கு. அடுப்பு பத்த வச்சோடனே நல்லா சூடா வருதுங்களா. பனி பெய்யறதுக்கு அதுக்கும் நல்லா இருக்கு. சட்னி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாச்சுங்க. தேங்காய் சட்னி தான் நமக்கு எப்பவுமே வந்து இட்லி தோசை பணியாரம் எதுனாலும் வந்து தேங்காய் சட்னி தான் எங்க வீட்டுல எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அதனால தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி தோசை சுடலாமாங்க? சுள்ளம் பாப்பா வெட்டிட்டு வெங்காயம். சரி நான் கல் வைக்கிறது வரைக்கும் சூடாயிட்டு இருக்கு. வை வை. என்னடா சட்னி அரைச்சிட்டு வெங்காயம் கட் பண்றான்னு பாக்குறீங்களா? இவருக்கு கேரட்டு வெங்காயம் 2 அரிஞ்சு உள்ள போட்டு கொடுத்தா தோசை விட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாளுங்க. அதுக்கோசரம் தான் ஒரு 2 கேரட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கருவேப்பிலை குச்சி என்ன தரவோம்ல அதை காணோம். வெளியே இருக்கீங்க இது என்ன அடியாயம் விடாம கொஞ்ச நாளா வந்து போகாம தான் இருந்தது. மறுக்கா வந்து இப்ப புதுசா ஆப் பண்ணிட்டாங்க. நீ அப்படி உட்காந்து சாமி வீட்டுக்குள்ள என்ற புள்ள வரையானா அவனுக்கு நம்புவாடு நம்மளுக்கு. ஆனா இங்க வேறுங்க கரண்ட் போனோன்னே இந்த லைட் அழகா இருக்கு. கரண்ட் வேற இல்ல, எப்படி சமைக்கிறது? தட்டி விட்டுக்காதீங்க. இந்த அடுப்புக்கு தோசை கல்லுக்கு இது காலை வச்சிடாதீங்க, பொசுங்கிரும். அவ்வளவுதான். அது வாடு காய். இது என்ற போன் இங்க எடுத்துட்டு கல்லு நல்லா காஞ்சிருச்சு. என்னடா இப்படி பண்றீங்க? அங்க பாட்டு பாடுறதுக்குலாம் கரண்ட் இருக்குது. அந்த இது வேற கண்ணு, நம்மளுக்கு வேற. இது லைட் எவ்வளவு கேவலமா எரியுது பாருங்க. சார்ஜ் அதெல்லாம் போயிருச்சு. அதனால சார்ஜ் இல்ல. வந்து இல்ல கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு காட்டுங்க. எங்க ஊரு இப்படிதாங்க. லைட் மட்டும் நம்ம லைட் மட்டும் தான் வெளிச்சம். ஆமா பாருங்க. எங்க ஊரு நானே நடந்து வரதுக்கு கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது. கடுவே இந்நேரம் கடுவனை முதிச்சிருப்பேன், படுத்திருக்கிறான். தூரத்துல வந்து ஒரு லைட் தெரியுது. அது பைக் லைட் ஆட்டு இருக்குது. டார்ச் எங்க இருக்குது? பயமா இருக்குதா? இங்க வந்துட்டாங்க. ஒரு பிளைன் தோசை ஊத்திக்க. சூப்பர். கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் கொஞ்ச நேரம் இல்லாட்டி கருகுன்னு கேமரா கேள் வந்துருக்கும். இந்த இடத்துக்கே நம்ம லைட் ஒண்ணுதான் வெளிச்சம். அதுவும் இல்லைன்னா பாங்காடாட்ட இருட்டாயிடும். கரண்ட் தான் வந்துருச்சு. அப்புறம் டார்ச் பிடிச்சி எழுதிட்டு கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் கரண்ட் வந்ததையே மறந்துட்டியா? கொண்டா டார்ச் கொண்டா. ஒரு கரண்ட் போச்சுன்னா தேவைப்படுங்க. நல்லா எரியுது. குடிச்சுக்கிட்டா நல்லா எரியும். அப்படியே குடிக்க வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வந்து
வந்து பொறுமையா வேகும். இதுல வந்து இந்த அடுப்போட ஒரு இதே அதுதாங்க, நல்லா பொறுமையா வேகும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த நம்ம அவசரத்துல அதிகமா வச்சு பண்ணுவோம் பாத்தீங்களா, அது கூட ஒரு மாதிரி இருக்கும். இது பொறுமையா வேகிறதே வந்து ஒரு டேஸ்ட் தனி. அது இல்லாம அந்த கேஸ் ஸ்மெல்ல வந்து வேற மாதிரி டேஸ்ட் வருது, விறகடுப்புல ஒரு மாதிரி டேஸ்ட் வருது. அந்த மாதிரி இதுல ஒரு மாதிரி டேஸ்ட். ஐஸ் இந்த அடிச்சு பத்த வைக்கிறோம்ல, அதுல தோசை சுடுக்கல ஆக்கிப்படாது. ஒன்னா தீயும் இல்லைன்னா ரொம்ப கேஸ் மாதிரி. அப்புறம் அடைச்சுக்கு அப்புறம் கம்பி எடுத்து உள்ள நோண்டிட்டே கிடக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்து டீ பொங்குற நேரத்துலயோ இல்ல தோசை சுடுற நேரத்தையே அடைச்சுக்குவோம். அப்ப மறுபடியும் குத்தி குத்தி அந்த குத்தி குத்தி கடுப்பாய் போய் இது இம்முசே இருக்காது. எங்க மாமியா இதுலதான் சாப்பிடுறது. பொறுமையா வேகுது விறகடுப்புல பண்றது. என்னதோட குச்சியவே காணும். அதத்தான் இந்த 2 நாளாவே காணும். ஐஸ் எங்க போச்சு? அது எது தூக்கி பூனைக்கான தூக்கிட்டு போச்சா என்னமோ ஒண்ணும் தெரியல. இந்த பூனை எதான் தூக்குறதுனே இல்லையா? அந்த எண்ணெய் மரத்துக்கு தொட்டு ஒரு குச்சி உடச்சிட்டு ஒண்ணு. என்னதான் எண்ணெய் தொடவுறதுக்கு வந்து கட்டை கிட்ட அந்த மாதிரிலாம் புதுசா டெக்னாலஜியா கண்டுபிடிச்சாலும் எங்களுக்கு எப்பவும் இந்த கருவேப்பிலை குச்சி தான். அதுல வந்து இந்த மாதிரி துணி சுத்தி தடவுனாத்தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே நாங்க பழகிட்டோம். அப்போ போய் இந்த மாதிரி காணாம போச்சுன்னு இங்க போய் ஒரு இதை உடச்சிட்டு வந்து இதுக்குன்னே துணி வச்சிருக்கோம், வெள்ளை துணி, அதுல போட்டு நல்லா சுத்திக்க வேண்டியதான். அவ்வளவுதான், நல்லா டைட் ஆயிடுச்சு. இனி வந்து எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கலாம். பாத்தீங்களா, நல்லா வந்து சௌரியமா இருக்குது தேய்க்கிறதுக்கு. ஒரு திருப்புனே இடம் கேப் விழுந்துச்சு. இது சீவனது கொடுங்கிட்ட போட்டுட்டு கொடு. கொஞ்சம் தான் இருக்கு சீவியாச்சு. வெங்காயம் கேரட் போட்டுக்கலாம். கேரட் நல்லா நிறைய போட்டா நல்லா சாப்பிடுவாள். நல்லா மொறு மொறுன்னு வெந்துருது இல்ல, சூப்பரா இருக்கு. அப்படிங்க இன்னும் கொஞ்சம் சீவணுமா? அது கொஞ்சம் இருக்கு சீவிட்டு. அப்படியே எண்ணெய் வந்து அந்த ஓரத்துல அப்படியே விட்டோம்னா சும்மா ஓட்டல் ஊத்தாப்ப மாதிரி ரெடி ஆயிடும். படுத்து தூங்கிட்டு இருக்குது. படுத்தூக்குல குதிரை ஓட்டுது பாத்து. என்னங்க பொம்மையோட விளையாண்டுட்டு இருக்குது. என்னடா கொண்ட தினுசா இருக்குது? என்ன கொண்ட? குதிரை வரலாடி. குதிரை வரலாம். சைடு கொண்ட. எங்க பெரிய தங்க என்ன பண்ணுது? என்னடா பண்ணுது? டிராயிங் வரையுதா? இங்க என்ன பண்ணுது? பிறந்த நாளுக்கு வந்து கலர் வாங்கி கொடுத்ததுல இருந்து டிவி பாக்குறதெல்லாம் குறைஞ்சிச்சுங்க. வெறும் அந்த டிராயிங் தான் கலரா எடுத்து வரைஞ்சிட்டு இருக்குது. செங்கா பூனை, கருவா பூனை, செங்கா பூனை பாருங்க, சம்பமா பாயில வந்து படுத்துக்கிறது. கீழே எடுக்க மாட்டீங்களோ? ஏண்டா செங்காயா? ஆஹா, ஆவி பறக்க. என்னது பாப்பாக்கு? என்னப்பா அது? அங்க நின்னு சொல்லு. இங்க நின்னு சொல்லு. என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு? யாருக்கு தோச்ச? உனக்கா? அப்புறம் அக்காவுக்கு? சரி, அக்கா கொடுத்தலமா உன் தோசைய? ரெண்டு பேருமே சாப்பிடணுமா?
முத்துக்குட்டி எங்க பாத்தியா என்னதான் வந்து 2 பேரும் சண்டை போட்டு முடிக்கிட்டாலும் ஏதாவது சாப்பிடுற விஷயமோ இல்ல பொம்மைக்குமைனா அக்காலும் வேணும் அவளும் வந்து தங்கச்சி வேணும்ன்றவான். அதுல வந்து ஒத்துமையா இருந்துப்பாங்க. அடிச்சுக்குவாங்க பயங்கரமா. ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறது புடிச்சுக்கிறது. அக்காளுக்கும் வேணும். ஒண்ணு கொடுத்தோம்னா அக்காவுக்கு ஒண்ணு கொடுங்க கேக்கு. இந்த கையில அவளுக்கு வாங்கிட்டு இன்னொன்னு அக்காவுக்கு ஒண்ணு அப்படிம்பா. ஆனா அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணா, அவ பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் அந்த பர்த்டேக்கா வாங்கினால சாக்லேட் கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு எல்லாம் அது டப்பால் இருந்துச்சுமா. அப்புறம் சாக்லேட் கேட்டால கேட்டுக்கிட்டே இருந்தான். நீனு அழுது சரி ஒண்ணு கொடுத்தேன். அக்காவுக்கு அப்படின்னால அக்கா தான் இல்லையா சாமி அக்காவுக்கு கொடுங்கப்பா அப்படின்னா சரி சொல்லி நான் கொடுத்துட்டேன். அழுங்காம உட்காந்து 2 பிரிச்சு தின்னு போடுச்சுமா. நாங்க பண்ணுவோம் கேட்டு நாங்க தின்னுக்குவோம். எனக்கா 2 கொடுத்தா குடுப்பியா? சளி புடிச்சுக்கு வேண்டாம் சாமி. 2 அக்காளுக்கு நானே குடுப்பேன். அதுக்கு தங்க தட்டு எடுத்துட்டு சாமி. உனக்கும் பாப்பாக்கு 2 பேர் எடுத்துட்டு வாங்க. அக்கா எடுத்துட்டு வருவா. கட்டல்ல இருக்கு எடுத்துட்டோம் எல்லாம். இவன் அங்க உட்காந்துக்கோ பட்டல் கிட்ட அம்மா தருவா. தட்டை கொண்டா தங்க அம்மாட்ட கூட அப்படி தமிழ் நீ கொடுத்தாங்க எடுத்துட்டு சாப்பிட்டு சூடா இருக்குது ஆறட்டும். கை வச்சிட கூடாது சுட்டு போடு. அம்மா இங்க வைக்கிற நீ போருபா. அந்த அக்கு வந்துக்கிற ஆயாட்ட சாப்பிடு. அடியில் வந்துச்சு. பாப்பா கொஞ்சம் சட்னி விடு. நல்லா இருக்கா? தேங்காய் சட்னி அரைச்சா வேற லெவல் தான். கேரட்டோட தேங்காய் சட்னி நல்லா சாமி ஆக்காடுங்க. நல்லா இருக்குதா இல்லையா? சத்தம் இல்லாம சாப்பிடுறீங்க போட்டு கூட. அது அவரு ரொம்ப வரைக்கும் நீங்க பேச. சைடு கொண்ட கறி கேரளா கொண்ட கோட கொண்ட கறி. கோட கொண்ட கறியா நீ? இல்லையா இல்லையா கிளீஸ் நடுவு படுத்துருக்கு இங்க பாரு. நம்மளுக்கு பசிக்குதா இல்லையோ இது வந்து முதல்ல உட்கார்ந்து இருக்குது. அதுக்கும் பசிக்கும்ல. நீ சாப்பிட்டு அப்புறம் வைக்கலாம் தாங்க பூனைக்கு. சரியா? அது வேணும்னு சொல்லுதா? உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுச்சு. என்னன்னு சொல்லுச்சு பூனை? குழம்பு தொட்டுத்தான்னு சொல்லுதா? ஏன்டா பூனை அப்படி சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ காதை கேட்கலையே. அதனால ஓம் பிள்ளைக்கு மட்டும் குழம்பு தொட்டுத்தான்னு பூனை சொல்ற அளவு கேக்குது. ஆமா பூனைக்கு ரொம்ப க்ளோஸ் என்ற புள்ளதான். அப்புறம் அவளுக்கு ஐயோ சொன்னாங்க பாருங்க. அதுல நம்ம பாசையில சொன்னா எனக்கு குழம்புதா குழம்பு தான்னு சொல்லுதா பூனை? வெறும் தோசை திங்காதாமா? சரி சாப்பிட்டு பூனைக்கு நாய்க்கெல்லாம் அப்புறம் சுட்டு போட்டுக்கலாம். சரியா? நிறைய பேர் 2 பூனை 2 நாய் எல்லாத்துக்கும் அப்புறம் அம்மாச்சிக்கா? அம்மாச்சி வீட்டுல இருப்பாங்க. அம்மாச்சிக்கு நம்ம தோசை சுட்டு பார்சல் அமுச்சு விட்டுறலாமா? கடைசி பஸ் ஒண்ணு போவோம். ஏறி கேரியர்ல தோசையை ஊத்தி குடுத்து விட்டுறலாமா டிரைவர்கிட்ட? இது எல்லாத்துக்கும் கேட்கும். அம்மாச்சிக்கு, தாத்தாக்கு, மாமாக்கு, அத்தைக்கும் எல்லாத்துக்கும் கேட்கும். சரி அவளுக்கு சாப்பிட்டுங்க நான் உங்களுக்கு ஊத்துறேன். ஐசு எனக்கு பொடி தோசை ஊத்து. இது வெல்ல முடியாது. சரி அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி மாவு எடுத்துட்டு வரும்போதே பொடி எடுத்துட்டு வந்தேன். போட்டு அது போட்டு எனக்கு ஒரு பொடிதான். 2 பொடி தோசை பார்சல் ஆர்டர். ஹோட்டல் 2 பொடி தோசை பார்சல். எனக்கு ஒண்ணே பேட்டிக்கு ஒண்ணு பாதி சாப்பிடு. அம்மா சுட்டு தருவோம். தட்டுல வைக்கட்டான்ட்டேன். நீ ஏதா அவளுக்கு கூட வாப்பா. நான் சின்னவனு கூட்டிட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி உங்களுக்கு வச்சுட்டதே கையோட சரி வேற நீ சாப்பிட்டுக்கிறாங்க. சுடுவோம் கையோடனே வச்சிடலாம். இது ஒரு வாய்க்கு வரும் ஒரு டான்ஸ். ஒரு வாய்க்கு ஒரு டான்ஸ். என்ன பொடி? இட்லி பொடி.
இதாங்க அப்படியே கையோட நீங்க சாப்பிட்டுருங்க. சரி வை. ஓசாமி வாய் தோட சுட கூடம்மா. இப்போ வாய் தொடச்சு காயட்டும். சாப்பிட்டு இந்த சாமி தண்ணி குடிச்சு. அம்மா இப்படி இப்படி ஆட்டுடுக்கிட்டே. என்ன தங்கம்? அக்கா அம்மாவை எங்க அம்மாவுக்கு என்ன விட்டுக்கா, அக்காவுக்கு என்ன விட்டுக்கா. அக்கா அம்மா வரைஞ்சி வச்சிருக்காளா? அக்கா வேமா அம்மா வேமா வந்து எடுத்துட்டு அங்க நான் பறக்கிற வேடு நான் ஆடுற எல்லாரும் வேடுன்னு வச்சுக்கா. நீ விளையாடுறத வரைஞ்சி வச்சிருக்காளா? மரம் அடி தங்கம். சரி இந்தாங்க தொண்ணு வாங்கிக்கோங்க. இல்லை சார் நான் போய் சாப்பிட்டேன் போகுது. நான் கை வாங்கிட்டு வந்து சூட நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன். கை வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க நான் இதை எடுக்க. நீங்களும் அப்படியே ட்ரைபேட் வச்சுட்டு வாங்குங்க சாப்பிடலாம். இல்ல நல்ல ட்ரைபேட்ல வச்சோம்னா நல்லா அடிக்குது. நீங்க சாப்பிடுங்க, நான் கடைசியா சாப்பிட்டுக்கிறேன். சரி ஃபுட் வைக்கிறேன் வாங்க. நீங்கெல்லாம் வந்து உங்க வீட்டுல என்ன சாப்பாடு செஞ்சீங்க பொழுதோட வேலைக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இப்படிதாங்க அடிக்கடி மாவாட்டி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இட்லியோ தோசையோ வந்து ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து காத்தால மத்தியானம் சோறு திங்கிறது இல்லாம நைட்டும் வந்து ரசம் குழம்பு பொரியல்னு பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். மாவா இருந்தா இப்படி உட்காந்து ஆளுக்கு 2 சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிடலாம். முடிஞ்சா சட்னி அரைச்சிக்கலாம், முடியலன்னா அவசரத்துக்கு இப்படி சும்மா கூட 2 சாப்பிட்டு சாப்பிட்டு பொடி இருக்கு, நம்ம நல்லெண்ணெய் இருக்குது வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்குவோம். நாங்க கேரட்டும் போடுறோம், அருமையா இருக்குது. கேரட்டுக்கு சட்னிக்கு இதுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு. தவக்காய் கத்துது மழை வரும்னு நினைக்கிறேன். தவக்காய் கத்துனா தட்டாம பறந்தா மழை வரும்பாங்க. காலையில கூட தட்டாம செம்பூத்து ஊத்துனா மழை ஊத்துமா அப்படிம்பாங்க அப்பெல்லாம் பெரியல. அடே மழை வரும்டா செம்பூத்து கத்துனா எல்லாத்தையும் அள்ளி வைங்க. ஊத்து அப்படிங்குதா. அதுக்கு ஊத்துனா என்ன தாங்கற மழை ஊத்து மழை வந்திருக்காங்க. வந்துருக்கு ஐசு. அப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. தட்டா தரதம்னு இப்படி உயரமா தட்டாம பறக்குது இல்ல, கீழே பறந்துச்சுன்னா தரதட்டி பறந்தா மழை பெய்யுமா. ஆமாமா அது நானும் கேள்விப்பட்டேன். ஆமா சொல்லுவாங்க பெரியவங்க. அப்பெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை. பாலமலை மூலையில கருக்கல் கருக்குன்னா பால் களையும் கழுவுறக்குள்ள மழை வந்துருப்பாங்க. நான் எட்டி பாப்பேன் பால் களையும் கழுவுறக்குள்ள எப்படி மழை வரும்னு பார்த்தா அப்போ வரும். அத ஒரு நாளைக்கு அப்படி வந்துருச்சுன்னா அதை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க.